தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது என்ன நேசிச்சாராம். என்ன சார் உங்க பிள்ளைய நீங்க எதுக்கு சார் நேசிக்கிறீங்க சொல்லுங்க. ஐயோ எனக்கு பாடுகள் பட்டாய மகடே அப்படியா? அவன் ஒண்ணுமே பண்ணல, அவன் பாட்டுக்கு பால குடிச்சிட்டு கும்முன்னு தூக்கத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா எங்கேயோ இருந்து ஒண்ணு வருது பாருங்க, அதுக்கு பேர் நான் லவ். ஆனா நம்ம இரக்கத்தை லவ்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். யூ ஆர் கன்ஃபியூசிங் எனிஹவ். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவரே அந்த அந்த மகாபிரிய ஒரு ரத்தத்தின் கரையத்தில் நீங்க தெரிந்து கொண்டீங்க. நான் முடிக்கிறேன். தெரிந்து கொண்டீங்க. அப்ப நான் எவ்வளவு வேல்யூவானவனா இருக்க முடியும்? அப்படி நான் வேல்யூவானவனா இருக்கும்போது என் ஜெபத்துக்கு நீங்க எப்படி பதில் கொடுக்காம இருக்க முடியும்? எப்படி தருவார் என்று நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். தராதிருப்பது எப்படி என்று பவுல் கேட்கிறான். பாருங்க, தன்னுடைய செல்ஃப் ஐடென்டிபிகேஷன் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரையே தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எப்படி எப்படி எப்படியா தராம இருப்பாரு? நீ கேட்ட கேள்விக்கு எப்படி அவர் பதில் தராம இருப்பாரு? ஒரு முறை ஜெபித்தாலே போதும். நான் சொல்றேன், இரண்டாவது முறை ஜெபமே தேவையில்லைன்றேன். ஒருவேளை ஜெபிக்க விரும்பியா ஜெபிச்சுக்க, உன் மனநிலைக்கு நீ ஜெபிச்சுக்க. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்க, உன் முதல் ஜெபத்திலே பதில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உன் மனது சமாதானமாவதற்காக 100 முறை கூட ஜெபிச்சுக்க, அதை கூட ஒரு தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஜெபிச்சுக்க. ஒன்று தெரிந்து கொள், நீ நீதிமான். நீதிமான் செய்கிற வேண்டுதல், கருத்தான வேண்டுதல், ஊக்கமான வேண்டுதல், புரிந்து கொள்ளுதலோடு செய்கிற அந்த வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. ஊக்கமான வேண்டுதல் என்பதற்கு இங்கே நான் கொடுக்கிற அர்த்தம் தேவனை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் என்று நான் சொல்லுகிறேன். கருத்தாய் புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபம். கர்த்தர் என்ன நேசிக்கிறாரியா? ஒரு நாள் என்ன தெருவில் விட மாட்டாரியா? ஆமென், ஆமென். மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கு 2 விதமான நம்பிக்கை இருக்கான். அந்தரங்கத்தை நம்புவது, எல்லோருக்கும் முன்பாக நம்புவது. கர்த்தர் இந்த 2 பேரும் நம்புறவனை நேசிக்கிறாரு. ஆனா எல்லாருக்கும் முன்னாடி பேசுறான் பாருங்களேன். ஒன்றும் நடக்காதியா, கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு உனக்கு வியாதியா வராதியா? பிசாசு சொல்லுவேன், என்கிட்ட வந்து இவ்வளவு பேச்சு பேசுற, என்னைக்காச்சும் உனக்கு வியாதி வராம போயிடும், என்னைக்காச்சும் உனக்கு வியாதி வராம போயிடும். அப்ப ஊருப்பட்ட கிரிட்டிக்ஸ், தாத்தா பாட்டி இவங்களாம் உட்காந்துருக்கிறான் பின்னாடி. நம்ம பேரை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் வெளியில இருக்கும். அவனுக்கு நீ சிக்குவ பாரு, அன்னைக்கு தான் ஜஸ்ட் பிரச்சனையே இருக்கு. பேசாம ஒருவேளை வரலாம் அப்படி பேசிடு, அப்படி நீ சொல்லி தப்பிச்சுக்கலாம். நீ வரவே வராதுன்னு பேசுற, என்னைக்காச்சும் வருண்டா. நான் சொல்றேன், என்னைக்காச்சும் எனக்கு வர வேண்டியது இருக்கலாம், ஆனா இந்த பிரசங்கம் கொடுத்தனால அதுவும் வராது எனக்கு. பிசாசு சொல்லுவான், நீ தனியா நம்பிக்கை, பப்ளிக்கா பேசாத. ஆனா கர்த்தர் சொன்னாரு, மனுபுத்திரருக்கு முன்பாக என்னை நம்புகிறவனுக்கு நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது. ஆமென், 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 ஆமென். தேவன் சொன்ன வார்த்தையை பிரசங்கிப்பது என்னுடைய வேலை, அதை நிரூபிப்பது அவருடைய வேலை. அவர்களால் சொல்லப்பட்ட வசனத்தை அவர் கூட இருந்து அதை என்ன செய்தாராம்? உறுதிப்படுத்தினாராம்.